செய்கிறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை, இவங்களுக்கு நிதிச்சுமை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா. தங்கம் தென்னரசனுக்கு தங்கம் தென்னரசன் எங்கே போயிட்டாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா? இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன், இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க தெரியாம நான் கேட்குறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால் 1000 ரூபா கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க அரசு நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 2000 ரூபா கொடுக்க முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. ஸோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம், இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். கல்வி விவகாரத்தில் மத்திய அரசு மாநில அரசு மிரட்டுவதா அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம், இல்லைன்னா கல்வியை வந்து நீங்க மாநில பள்ளிகளுக்கு மாற்றுங்கன்னு இவங்க தரப்பு கேட்காங்க. எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா. எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், அந்த 16,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக, தனியாக கொண்டு வரலைங்கண்ணா. அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளி, அதில் 16,000 பள்ளிக்கூடம். எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்கள் வேணுங்கிறத கேளுங்க, நம்ம கொடுக்குறோம். தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ வேணும் கொடுங்க. எல்லோருக்கும் தெரியும், கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், அதில் நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதில் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே போல் சர்வசிக்ஷா அபியானில் எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுகிறாங்க. SSAவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லலை, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில் பல காம்பனண்ட் இருக்குங்கண்ணா, பல காம்பனண்ட். ஸ்ட்ரீம் லைனிங், உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்றைக்கி ரிஃபார்ம் சொல்கிறாங்க பவர் செக்டாரில். இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் இவ்வளோ பணம் கொடுப்போங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்கள் பணம் கிடைக்காது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸில் இருக்குது. லட்சம் கோடி ரூபாய், டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்கிறாங்க நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம், கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் ரிஃபார்ம் பண்ணுங்கள். அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில் பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுதுங்கண்ணா, ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது, கான்செப்ட் ஆஃப் UGC மாறுது, AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது. ஸோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் வந்து 2 மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனண்ட், இது மெயின் காம்பனண்ட் கிடையாதுங்கண்ணா. இவங்க இந்த ஒரு பாயிண்ட்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன், நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சு கேட்குறேன், மிச்சத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன, திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்குது. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம், யாருக்கு வேண்டான்னு முடிவு பண்ணலாம். மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே, எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம். ஆனால் தனியார் பள்ளியில் 3 மொழி இருக்குல்லங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. மேடம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க மேடம். அது மட்டும் இல்லாம திமுக எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டிலிருந்து இது
பண்ண முடியாது, அப்படி இருந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்யப்பட மாட்டேன் அப்படிங்கிற கருத்து. நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு, ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அன்னைக்கு திமுக வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார், அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி நினைக்கிறோம். வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. பெரிய நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க. திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூலிருந்து திமுகவினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டியிருக்க முடியாது. இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழணும். அவர் கண் முன்னால் 2026 நாங்கள் திமுகவை இங்கேருந்து அகற்றி காட்டுகின்றோம். அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போகிறாங்க. ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும். இரண்டாவது, உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில். மகாத்மா காந்தி அவர்கள், நான் மகாத்மா காந்தியோடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க. ஆரம்பத்தில் இல்லை மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல. ஏன் நான் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போக மாட்டேன், நான் 3rd கிளாஸில் தான் போவேன், யாருக்கும் புரியல. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்த பல விஷயங்கள், இந்த பேப்பர் பர்னிங்லேருந்து பாஸ் பர்னிங்லேருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கு புரியல. அதனால் இன்றைக்கி நான் செருப்பு போடாமல் இங்கே இருக்கிறேன், எனக்கு நான் சாட்டையால் அடித்து கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும், திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணுங்க, அவங்களுக்கு புரியாது. அவர்கள் 2026 எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு புரியும், வாக்குப்பெட்டி எண்ணிய பிறகுதான் அன்னைக்கு புரியும். அவருக்கு அது வரைக்கும் புரியாது, கிராமத்து மக்களுக்கு புரியும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.